Hello friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. பழைய விலைக்கே இருக்கலாம், இல்லை என்றால் அதுலேருந்து ஒரு சிறு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 30 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஆகஸ்ட் 25 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் 10 ரூபாய் மாத்திரம் குறைந்து 9305 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளியின் விலை ஒரு புது உச்சமான 131 ரூபாய் பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மத்தியில் நாளை ஆகஸ்ட் 26 தங்கம் விலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும். ஒரு முக்கிய தகவல், ஆக்சுவலாக செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் எதிர்பார்க்கப்படுகிறது. கொஞ்ச நாளாகவே வந்து அதை பற்றி டிஸ்கஷன் கொஞ்சம் மாதங்களாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த செப்டம்பரில் 90% வந்து ரேட் கட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து கருத்துக்கள் வெளியாகிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது 0.25லேருந்து 0.75 வரையுமே வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 0.25ன்றது ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் ஆனால் 0.75 0.5 போது அது கொஞ்சம் மேஜர் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் கோல்டில். ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ செப்டம்பர் மிட் வீக்கில் போல் ஃபெட் ரேட் கட் ரிலீஸ் ஆகும். அண்ட் வெள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் போன வாரத்தில் ஒரு ஹால் டைம் ஐ வச்சது. இன்றைக்கும் ஒரு புது ஹால் டைம் ஐ வச்சிருக்கு 131 ரூபாய் அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி ரைஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடியும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதற்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பமா சொல்கிறேன் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. யூஸ்வலாகவே வெள்ளியை நம்ம ஆர்னமெண்ட்டாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலுசு, இடுப்பு கொடி, கிண்ணம், டம்ளர் போன்ற பொருட்கள் தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ இப்படிப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கும்போது திரும்ப நீங்கள் ரீசேல் பண்ணும்போது இல்லை வச்சு எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட் ரேட்லேருந்து 35 to 40% வந்து கழிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து அதை மார்க்கெட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதோடு கூட நீங்கள் வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் செல் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜிஎஸ்டி வில் நாட் பி கன்சிடர்ட். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில்வரை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக சில்வர் ஆர்னமெண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுமா வேண்டாமான்றதை நீங்கள் 1க்கு 2 முறை நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஐ டெல் யூ திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன் தான். அண்ட் மகிழ்ச்சியான செய்தி, நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆக போகிறோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் நம்ம ஹிட் பண்ண போகிறோம். ஸோ டே பை டே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன் நீங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சின்ன அப்டேட் நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய விலையில் மாற்றம் இல்லை. அண்ட் இப்போதைக்குள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்லையும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விலையான 9305 ரூபாயே இருக்கலாம். இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 30 இருக்க வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோஸ் இல்லைனா அட்லீஸ்ட் நான் ஷார்ட்ஸாவது நான் போடுவேன். ஸோ நீங்கள் சேனலில் வந்து நீங்கள் மார்னிங் செக் பண்ணும்போது ஷார்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். நீங்கள் நைட்டு மட்டும் பார்க்காதீங்க, மார்னிங் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.